கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே. ஆருயிரன்பராயங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆருயிரன்பரமெங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் வாழ்த்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை
ரட்சிப்பின் அனுபவம் உள்ள வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக சூழ்நிலைகளிலே உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை காத்து ரட்சிக்கும்படியாக ஆண்டவருடைய ஈவு நமக்கு அவசியமாக இருக்கிறது, அவருடைய கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே அழகாக இந்த வார்த்தையிலே சொல்லி இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆம், நாம் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலே விசுவாசம் அவசியமாய் காணப்படுகிறது. விசுவாசத்தை ஆண்டவர் மெய்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய விசுவாசத்தை அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். அங்கே சிறைச்சாலையிலே தொழுமரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே அவர்கள் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள், ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்தார்கள். அந்த சூழ்நிலையிலே சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரம் அசைந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் நம்ம இதை வாசிக்க முடியும். அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது. சிறைச்சாலைகள் எல்லாம் அங்கே கதவுகள் எல்லாம் திறந்தது. அந்த சிறைச்சாலையினுடைய தலைவன் பார்க்கிறான். ஐயோ, அவன் அங்கே பார்த்த பொழுது கதவுகள் எல்லாம் திறந்து இருக்கிறது, என்ன ஆயிற்றோ என்று கலங்கினவனாக இருக்கிற வேளையிலே அவனுக்குள்ளாக ஒரு பயம் வந்து விடுகிறது. எப்படிப்பட்ட பயம்? இங்கே கைதிகள், சிறை கைதிகள் எல்லாரும் தப்பி ஓடிவிட்டார்களோ என்னவோ தெரியவில்லையே. ஒருவேளை ஓடிவிட்டால் நாம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டுமே, நான் எப்படி பதில் சொல்ல முடியும் என்று பயந்து போனவனாக தன் வாளை எடுத்து தன்னையே கொல்ல வகை தேடினான் என்று பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே உள்ளே இருந்த பவுல் சொல்லுகிறார், சகோதரனே, உனக்கு கேடு ஒன்று செய்து விடாதே, நாங்கள் உள்ளே தான் இருக்கிறோம் என்று. அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு ஒரு ஆச்சரியம். சரி, கதவுகள் எல்லாம் திறந்த சூழ்நிலையிலையும் கூட யாரும் தப்பித்து போகாதபடிக்கு இங்கே இருக்கிறாங்களே என்று சொன்ன பொழுது அவன் ஆச்சரியமடைந்தான். அது மாத்திரமல்ல, அங்கே அந்த 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அவன் பவுல் இடத்தில் ஒரு வார்த்தையை கேட்கிறான் பாருங்கள். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெற விரும்புகிறவனாய் காணப்படுகிறான். ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. அதை தான் இங்கே இது விசுவாசத்தின் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இங்கே பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அங்கே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அதுக்கு அங்கே அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது என்ன? நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறது. பழைய பாவத்திலிருந்து மீண்டு நாம் பரிசுத்த வாழ்வை பெற்றுக்கொள்வது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். எப்படிப்பட்ட பாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருந்து உங்கள் உள்ளத்திலே வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். அவைகளை அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, இயேசுவே, நான் இந்தெந்த தவறுகளை செய்து விட்டேனையா என்று ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். மனுஷனிடத்தில் சொல்லாதீங்க, இயேசுவினிடத்தில் சொல்லுங்க. அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறோமா? நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நான் பரிசுத்தமுள்ளவனாய் வாழ விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவீர்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே அப்பா, இதுவரையிலும் விசுவாசம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து விட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்களும் ரட்சிக்கப்பட விரும்புகிறோம். அன்றைக்கு அந்த சிறைச்சாலை தலைவன் பவுல் இடத்துல கேட்டாரே, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவன் அறிந்து கொண்டானே. இன்றைக்கு நாங்களும் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களையும் ரட்சிப்பின் அனுபவத்தினாலே நடத்தும். விசுவாச வாழ்க்கையில பலன் கொள்ள கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள முடிந்தவரை இந்த காணொளியை பகிர்ந்தொழியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.